صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் திரு கலிமாவை விளங்கி கலிமாவாக நமது வாழ்க்கையை ஆக்குவதற்காக வேண்டி காமிலான ஷேக் நாயகம் அவர்களினுடைய தொடர்பை நமக்கெல்லாம் பிச்சையாக கொடுத்து அவர்களுடைய புனிதமிக்க நசரே முபாரக்கிலேயும் அவர்களுடைய புனிதமிக்க காலடியிலும் கிடக்கும் பாக்கியத்தை நமக்கு பிச்சையாக கொடுத்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் சொல்லி காமிச்சாங்க பார்த்தீங்களா, ஷுக்குர். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறாமா, ஷுக்குர் செய்வதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது. சர்க்கார் நாயகம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவாங்க, ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்துவீர்களேயானால் திட்டவட்டமாக அல்லாஹு தாலா அதை அதிகப்படுத்தியே தீருவான் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹ் கொடுத்த எல்லா நிஅமத்துகளிலேயும் ஆக பெரிய நிஅமத் எதுமா? ஈமான், இஸ்லாம். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத். ஆனாலும் அந்த ஈமானும் இஸ்லாமும் நமக்கு பெரிதாக தெரிந்ததா? என்னை பொறுத்த வரைக்கும் தெரியலை. எப்போ இந்த ஈமானும் இஸ்லாமும் நமது பார்வையில் மிகப்பெரிய அருளாக தெரிய வந்தது? சுஹ்பத்தே ஷேக்குடைய தொடர்பு கிடைத்த பிறகுதான் அந்த இஸ்லாம் என்பது நமக்கு ஒரு இன்பமானதாக, ஈமான் என்பது நமக்கெல்லாம் சுவையானதாக எப்பொழுது மாறியது? ஷேகுமார்களுடைய தொடர்புக்கு பிறகுதான். அப்போ ஷேகுமார்களுடைய தொடர்பு தான் நமக்கு இறையச்சத்தை இன்னும் நமது உள்ளத்திலே வலுவாக ஆக்கக்கூடியது என்று நான் சொல்லலாமா? அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதாக நமக்கு சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சி நடங்கள், தக்வா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தக்வான்னா என்னம்மா? ஷரியத் தக்வா என்னது? அல்லாஹ் ரசூலுடைய ஏவல் விளக்கல்களை ஏற்று நடப்பதும் சந்தேகமானவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்வது. அப்போ அல்லாஹ் ஏவிய விஷயங்களை செய்ய வேண்டும், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும், சந்தேகமான விஷயங்களிலே பேணுதலாக இருக்கணும். இந்த செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் ஒருவரிடத்திலே வந்துவிடுமேயானால் அவரை முத்தகீன், இறையச்சம் உடையவர் என்று சொல்லுவோம். இந்த இறையச்சம் என்பது நமது ஈமானை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் அவாமிர் நவாஹில பேணுதலாக இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய ஈமானுக்கு சேஃப்டி கொடுக்குறான், ஈமானுக்கு பாதுகாப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுக்குறான். ஈமான் நம்ம அல்லாஹ்வுடைய கருணையால் ஒரு முஃமினான முஸ்லீமான தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறந்ததினுடைய பரக்கத்தில் என்ன ஆயிடுச்சுமா, நம்ம முஸ்லீமாக முஃமினாக அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்துட்டான். அந்த ஈமான் எப்பொழுது நமது உள்ளத்திலே ஸ்தரமாக உறுதியாக ஆகும்? அல்லாஹ்வுடைய ஏவல்களை ஏற்று நடப்பதின் மூலமாகவும், அல்லாஹ் விலக்கிய விஷயங்களை மதித்து, அல்லாஹ்வுடைய சொல்லை மதித்து அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்வதின் மூலமாகத்தான் நமது ஈமான் உறுதி பெறும். ஆனால் எத்தனையோ மக்கள் இஸ்லாத்திலே பிறந்தவர்கள் முர்த்ததா போயிடுறாங்க. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக, நம் எல்லா இஸ்லாமியர் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அப்போ இவ்வளவு நாட்கள் நாம் இந்த தீனுல் இஸ்லாத்திலே நிலை பெற்று இருக்கிறோம் என்று சொன்னால் அது நமது சுய திறமை கிடையாது, நமது சுய திறமை கிடையாது. தாலீம் அடிப்படையில் பார்த்தாக்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு என்ன பண்ணுறான், அவனுடைய ஃபஸ்லோ கரம் ஒவ்வொரு வினாடியும் குன் முஸ்லிமா குன் முஸ்லிமா, நீ முஸ்லிமாக இரு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அந்த ஃபஸ்லோ கரம், அவனுடைய கருணை பிச்சையினால் தான் நம்ம முஸ்லீமாக உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தில் பிறந்து
இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி போய் விடுகிறார்கள். காரணம், அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை மதிக்காதது தான். அவங்கள்ட்ட பாருங்கள், ஷரியத் இருக்காது. அல்லாஹ் ஏவிய விஷயங்களை அவர்கள் மதித்து அதை செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் தடுத்த விஷயங்களை வெறுத்து அதை விட்டும் அவர்கள் தவிர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள். அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை மதிக்காமல் ஷரீஅத்தை பேணி வாழாமல் இருப்பது அவர்களுடைய ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக மாறிவிடுகிறது. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபர் கேட்கும் பொழுது அமல்கள் மேலானதுன்னு கேட்டாங்களா, எதை கேட்டாங்கன்னு சரியா ஞாபகம் இல்லை. அதை கேட்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீ ஈமான் கொண்டு விடு. அல்லாஹுதான் ரப்பாக இருக்கிறான் என்பதை நீ மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். சும்ம இஸ்தகீம், அதிலே நீ இஸ்திகாமத்தாக நிலைப்பாடாக தொடர்ந்து இருப்பதற்கு நீ அதிலே முயற்சி செய் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஈமான் கொண்டு அந்த ஈமானில் நிலைத்து இருக்குதல் என்று சொன்னால் அந்த ஈமானை நிலை பெறச் செய்வது எது? அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை நாம் மதித்து அவைகளை பேணி நடப்பது தான் நமது ஈமானை தரிபாட்டில் கொண்டு வரும். அப்போ அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை மதிக்காதது தான் பல நபர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியதற்கு காரணமாக போச்சு. அப்போ இந்த அல்லாஹ்வை மதித்து வாழ்வது, இறையச்சம், தக்குவா என்பது நமது ஈமானம் பாதுகாக்குது. சரி, இந்த தக்குவா இருக்குது பார்த்தீங்களா, இந்த தக்குவாவும் நம்மை விட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் விலகி செல்லலாம், கேரண்டி கிடையாது. 5 நேரம் சரியாக தொழுது கொண்டிருப்பவர் வாழும் காலமெல்லாம் தொழுகையை விட மாட்டார் என்பது கேரண்டி இல்லை. எத்தனையோ நபர்கள் அல்லாஹ் நம்ம கண்கூடாக காட்டுறான், தொழுகைக்கு அடித்து பிடித்து சண்டையிட்டு முஅத்தினுக்கு பக்கத்திலே நான் அமருவேன் என்று சண்டையிட்டு அந்த இடம் கிடைக்காவிட்டால் அழுது கதறி அந்த இடத்தை பெற்றுக்கொண்ட நபர்கள் எல்லாம் பள்ளிவாசல் அருகாமையில் இருந்தும் தொழுகாமல் இருக்கக்கூடிய அவல நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அப்போ இந்த இறையச்சம் என்பதற்கும் ஒரு சேஃப்டி வேணும், ஒரு பாதுகாப்பு கேடயம் வேணும். அந்த பாதுகாப்பு கேடயம் என்ன? வகூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களுடனே நீ ஆகிவிடு. எப்பொழுதுமே தொடர்படியாக, இதற்கு இன்ஃபினிட்டி முடிவு என்பது கிடையாது. பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த +1 +2 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதற்கு பிறகு அவர்களுடைய தொடர்பில் பார்த்தால் அவர்களுக்கு சலாம் போட்டுக்க வேண்டியது தான், கண்ணியப்படுத்திக்க வேண்டியது தான். அதற்கு பிறகு அவர்களுடைய சுஹபத்து நமக்கு தேவையா? இல்லை. காலேஜ் போகிறோம், காலேஜ் முடிஞ்சு அவ்வளோதான். அதற்கு பிறகு அவங்களுக்கும் நமக்கு எந்த தொடர்பும் தாழ்வுக்கு இருக்காது. ஆனால் ஷேகுமார்கள், சித்தீகீன்கள், சாதிகீன்களுடைய தொடர்பு இருக்குதேம்மா, எதுவரை அவர்களுடைய தொடர்பு நமக்கு அவசியம் என்று சொன்னால், நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு இருக்குமேயானால் அவர்களுடைய தொடர்பு வேணும். நான் என்பதே அந்த உணர்வே எனக்கு இல்லைப்பா என்று நாம் தன்னை முற்றிலுமாக நகற்றி விடுவோமேயானால், நான் என்பதே எப்பொழுது நம்மை விட்டும் அகன்று விடுமோ அப்போ என்ன தேவையில்லை, அவர்களுடைய சுஹபத் தேவையில்லை. விளங்குச்சா? ஆனால் அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னாலும், அதிலே நாம் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னாலும், இந்த சுலூக்குடைய பாதையில் நாம் எவ்வளவு உச்சகட்டத்தை அடைந்தாலும் ஷேக்குடைய தொடர்பு நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவர்களுடைய கருணை பிச்சையில்தான் நமது வாழ்க்கை இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். வகூனு மஅஸ் சாதிகீன், அவர்களுடனே நல்லடியார்களுடனே உன்னோட தொடர்பை நீ ஏற்படுத்தி கொள். விளங்குச்சா? அவங்க கூடவே இருக்கணும் எப்பொழுதுமே. விளங்குச்சா? அவர்களுடைய சுஹபத்திலேயே, அவர்களுடைய நஸரே முபாரக்கிலேயே நமது வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்வோமேயானால் இந்த இறையச்சம் என்பது நம்முடைய உள்ளத்திலே பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். எப்போ இந்த இறையச்சம் நமக்கு பாதுகாக்கப்பட்டு விட்டதோ நமது ஈமான் சலாமத்தாக இருக்கும். அல்லாஹ் கொடுத்த ஈமான் நம்மிடத்திலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்குவா அவசியம். அந்த தக்குவாவும் ஈமானும் நம்மிடத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஷேகுமார்களுடைய தொடர்பு கட்டாயமான ஒன்று. ஏன்னா ஷேகுமாருடைய தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னால் எத்தனையோ பெரும் பெரும் தொழுகையாளிகள், நல்லடியார்களிடத்தில் கூட சருகுதல் ஏற்பட்டுரும். தக்குவாவில் குறைபாடுகள் ஏற்படத்தான் செய்யும். ஷேகுமார்களுடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால் அந்த தக்குவாவுக்கு கேரண்டி இல்லை. அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். வணங்கச்சாமா. அப்போ அல்லாஹ் தான் நமக்கு ஷேகுமாருடைய தொடர்பு அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்போ ஹசரத் சொன்னதை போன்று என்ன செய்யணும், நம்ம அதை ஒரு அந்த நியமத்தை நம்ம என்ன பண்ணணும், விளங்கிக்கணும். அதை ஒரு நியமத்தாக நாம் விளங்குவது தான் சுக்ர்.
ஷுக்ருக்கா இன்திஹா ஷுஹூத். அந்த நிஅமத்தை அறிந்து கொள்வது, அந்த நிஅமத்தை யார் கொடுத்தான் என்பதை நாம் அந்த வஸ்துவிலே ஹக்கை சேர்த்து பார்ப்பதற்கு பேர் ஷுஹூத். நமது ஷேഖில் ஹக்கை சேர்த்து பார்ப்போமேயானால் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அந்த நிஅமத்தை நமக்கு அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். அவர்களையும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? நீண்ட காலம் தன் உஜூதிலே காட்டுவான். யாருக்காக வேண்டி? நமக்காக வேண்டி அல்லாஹ் காட்டிக்கிட்டே இருப்பான். நமக்கும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஆஃபிய சலாமத்துடன் நீண்ட காலம் நம்மையும் தன் உஜூதிலே காட்டுவான். எப்பொழுது? அவனை பார்த்து ரசிக்கும் காலம் எல்லாம். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஷேக் நாயகத்துடைய தொடர்பை நமக்கு கொடுத்தது மிகப்பெரிய நிஅமத் என்பதை அல்லாஹ் நமக்கு விளங்க வைப்பானாக. ஷேக் நாயகத்துடைய தோற்றத்திலே அல்லாஹ் தான் நமது தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்று ஷேக்கில் ஹக்கை சேர்த்து பார்ப்பதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஷேக்கையும் ஹக்கையும் பிரித்து பார்க்கக்கூடிய துர்பாக்கிய நிலை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. ஷேக் நாயகம் அவர்களுடைய உண்மை காதலர்களாக, உண்மை ஆஷிகீன்களாக, உண்மை குலாம்களாக இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா தன் கருணை பிச்சையினா நமக்கு பாக்கியம் தருவானாக. நமது ஷேக் நாயகத்துடைய சஃபரை சலாமத்தாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய வேலைகளை எல்லாம் மிக மிக எளிதானதாக லேசாக்கி அருள் புரிவானாக. அவர்களுக்கு பிடித்த உண்மை குலாம்களாக, ஆமில் முரீதுகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஸ்ரத் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.